தமிழ் சினிமாவில் பல பாடகர்கள் வந்திருக்காங்க. ஆனா சில குரல்கள் மட்டும்தான் காலம் கடந்துமே நம்மளோட மனசுல நிலைச்சு நிற்கும். அப்படி ஒரு குரல் அப்படின்னா அது எல்ஆர் ஈஸ்வரி இவங்களோட குரல் தான். தாயே கருமாரி எங்கள் தாயே சமயபுரம் நாயகியே சாம்ராணி வாசகியே. இப்போ சமீபத்துல சபாநாயகர் ஜெயசிடி பிரபாகர் மூத்த பாடகி எல்ஆர் ஈஸ்வரிய நேரில சந்திச்ச புகைப்படங்களும் வீடியோக்களும் சமூக வலைதளங்கள்ல வைரலாகிட்டு வருது. அந்த புகைப்படங்களை பார்த்த பலருமே இவரு தான் எல்ஆர் ஈஸ்வரியா, வயது காரணமா நிறைய மாறிட்டாங்களே அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா அவர் கூட பேசினவங்க சொல்றது என்னன்னு தெரியுமா? தோற்றம் மாறி இருந்தாலும் அந்த கம்பீரமான குரலும் தன்னம்பிக்கையும் உற்சாகமும் இன்னும் அப்படியே இருக்குது அப்படிங்கிறது தான். அதை பத்தி தான் நாம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். எல்ஆர் ஈஸ்வரி இவங்களோட இயற்பெயர் லூர்து மேரி ராஜேஸ்வரி. சின்ன வயசுல இருந்தே நாடகங்கள்ல பாடிட்டு வந்தாங்க. அப்போ அவருடைய வித்தியாசமான குரலை கவனிச்ச இசையமைப்பாளர் KV மகாதேவனும் இயக்குனர் AB நாகராஜனும் அவரை சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அவருடைய முதல் திரைப்பட பாடல் எதுன்னு கேட்டீங்கன்னா, நல்ல இடத்து சம்பந்தம் படத்துல இடம்பெற்ற அவரே தான் இவரு அப்படின்ற பாடல். ஆனா அவரை எல்லாருக்குமே தெரிஞ்ச முகமா மாற்றியது பாசமலர் படத்துல வரக்கூடிய வாராயோ தோழி வாராயோ இந்த பாடல் தான். 1960-70 காலகட்டங்கள்ல தமிழ் சினிமாவில ரொம்பவே பிஸியான பின்னணி பாடகிகள்ல ஒருவரா மாறினாங்க. அவருடைய குரலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி அடையாளமே இருந்துச்சு. மெலோடி பாடலா, குத்து பாடலா, கவர்ச்சி பாடலா, சோக பாடலா, பக்தி பாடலா, எந்த வகையான பாடலா இருந்தாலும் அதுல முழு உயிரையுமே கொடுத்து பாடுவாங்க. அதனால்தான் அந்த காலத்துல தயாரிப்பாளர்களும் இசையமைப்பாளர்களும் எல்ஆர் ஈஸ்வரிய தவிர்க்கவே முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. விஸ்வநாதன் ராமமூர்த்தி, MS விஸ்வநாதன், KV மகாதேவன் அப்படின்னு அந்த காலத்தோட முன்னணி இசையமைப்பாளர்கள் எல்லாருக்கூடையும் சேர்ந்து அவர் பணியாற்றி இருக்காங்க. தமிழ் மட்டுமே கிடையாது, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு பல மொழிகள்ல ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி ரசிகர்களோட மனசுல தனி இடம் பிடிச்சிருந்தாரு. ஒரு பாடகியோட திறமை எப்போ தெரியும் தெரியுமா? தன் கூட பாடக்கூடிய இன்னொரு பாடகரோட குரலுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட குரலையும் மாற்றிக்கொண்டு பாடும்போதுதான் அந்த திறமை வெளியே வரும். அந்த திறமையில எல்ஆர் ஈஸ்வரி வல்லவர். உதாரணமா ஹலோ மை டியர் ராங் நம்பர் போன்ற பாடல்கள்ல ஏசுதாசோட மென்மையான குரலுக்கு ஏத்த மாதிரி தன்னோட குரலையுமே மாற்றி பாடி அனைவரையுமே ஆச்சரியப்படுத்தினாங்க. அதே நேரத்துல பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்குத்தான் என எண்ண வேண்டும், இது மாதிரியான அதிரடி பாடல்களையும் அடி என்னடி உலகம், இதில் எத்தனை கழகம் போன்ற சமூக கருத்து சொல்லும் பாடல்களையும் ஆடவரெல்லாம் ஆட வரலாம் போன்ற நடன பாடல்களையும் ஒரே அளவு வெற்றியா மாற்றியவர். அதனாலதான் அந்த காலத்துல கவர்ச்சி நடன பாடல் அப்படின்னாலே எல்ஆர் ஈஸ்வரியோட குரல் நினைவுக்கு வந்துச்சு. அதே மாதிரி P சுசீலாவோட சேர்ந்து அவர் பாடிய பல பாடல்கள் இன்னைக்குமே ரசிகர்களோட மனசுல வாழ்ந்துகிட்டு இருக்குது. 2 பெண் குரல்களும் சேர்ந்து பாடிய அந்த பாடல்கள் இப்போதுமே ரேடியோ, தொலைக்காட்சி, சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனா இன்னைக்கு எல்ஆர் ஈஸ்வரி அப்படின்ற பெயரை சொன்னாலே பெரும்பாலான மக்களுக்கு முதல்ல நினைவுக்கு வருவது என்னன்னா சினிமா பாடல்கள் கிடையாது, அம்மன் பாடல்கள் தான். அதுக்கு காரணம் அவர் பாடிய அந்த பக்தி பாடல்களோட சக்தி. கற்பூர நாயகியே கனகவள்ளி, செல்லாத்தா செல்ல மாரியாத்தா, தாயே கருமாரி, தாயே கருமாரி எங்கள் தாயே சமயபுரம் நாயகியே, சமயபுரம் நாயகியே சாம்ராணி வாசகியே, பூவாடை கட்டிக்கிட்டு, இப்படி அவர் பாடிய ஒவ்வொரு பாடலுமே இன்னைக்குமே கோவில்கள்ல ஒழிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ ஆடி மாசம் தொடங்கிடுச்சுன்னா போதும், தமிழகத்தோட எந்த கிராமத்துக்கு போனாலுமே அம்மன் கோவில் திருவிழாக்கள், அன்னதானம், கிடாவெட்டு, கூழ் ஊற்றுதல் அப்படின்னு திருவிழா களை கட்டி இருக்கும். காலையில 5 மணியா இருந்தாலும் சரி, மாலையில 5 மணியா இருந்தாலும் சரி, கோவில் ஸ்பீக்கர்கள்ல முதல்ல ஒலிப்பது எல்ஆர் ஈஸ்வரி அவங்களோட அம்மன் பாடல்கள் தான். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலா இந்த பாரம்பரியம் இன்னைக்கு வரைக்குமே தொடர்ந்துட்டு வருது. இது உண்மையிலேயே ரொம்பவே மிகப்பெரிய சாதனை. பெரிய குங்கும பொட்டு, தலையில நிறைய பூ, சிரிச்ச முகம், அந்த தோற்றத்திலேயே எல்ஆர் ஈஸ்வரிய பார்த்த பலருக்கு அவரே ஒரு அம்மன் போல தோன்றியிருக்காங்க. அவர் பாடும் போது அந்த பக்தி உணர்வு நேரா மக்களோட மனசுக்கு போய் சேரும். அதனாலதான் மதத்தையும் தாண்டி அவருடைய பாடல்களை பலருமே ரசிக்கிறாங்க.
இந்த நிலையில சமீபத்துல தன்னோட பாடல்கள் இனிமே கோவில்கள்ல ஒலிக்கிறது குறித்து எல்லார் ஈஸ்வரி மனம் திறந்து பேசியிருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆடி மாதம் வந்ததுமே எல்லா கோவில்கள்லயுமே என்னோட பாடல்கள் ஒலிக்குது. அதை கேட்கும் போது எனக்கே ஒரு விதமான பக்தி வருது. என்னோட சினிமா வாழ்க்கையில நிறைய பாடல்களை பாடியிருக்கேன். ஆனா பக்தி பாடல்கள் பாடிய போது கிடைச்ச ஆனந்தம் வந்து வேற விதமா இருக்கும். ஆன்மீகத்துக்கு பலர் வந்து பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க. என்னால முடிஞ்ச சிறிய பங்களிப்பை மாரியம்மனுக்கு நான் செஞ்சிருக்கேன். உயிர் இருக்கும் வரைக்கும் அம்மனுக்காக நான் பாடுவேன். என்னோட குரலுக்கு அழிவே கிடையாது அப்படின்னு உருக்கமா சொல்லியிருக்காங்க. 85 வயது கடந்த பிறகுமே இன்னுமே மக்கள் அவருடைய பாடல்களை கேட்கிறாங்க. ஆடி மாதம் அப்படின்னாலே அவருடைய குரல் இல்லாம திருவிழா முழுமையே அடையாது அப்படின்ற நிலை வந்து இன்னைக்கு வரைக்குமே இருக்குது. இதுதான் ஒரு கலைஞரோட உண்மையான வெற்றி. காலம் மாறலாம், தலைமுறைகள் மாறலாம், ஆனால் சில குரல்கள் மட்டும் என்னைக்குமே அழியாது. அப்படிப்பட்ட அழியாத குரல்கள்ல முக்கியமானது எல்லார் ஈஸ்வரியோட குரல் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த நிலையில தான் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் எல்லார் ஈஸ்வரி அவர்களை நேரில் சந்திச்சாங்க. அப்போ அவங்கள ஒரு பாட்டை பாட சொன்ன கேட்டிருக்காங்க ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள். அதுக்கு எல்லார் ஈஸ்வரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன பாட்டு பாடணும் அப்படின்னு கேட்கிறாங்க. இவருமே நீங்க எந்த பாட்டு வேணும்னாலும் பாடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உடனே இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே, அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே அப்படின்ற பாடலை எல்லார் ஈஸ்வரி பாடுறாங்க. இந்த வயசுலயும் அவங்க குரல் அப்படியே இருக்குது, அப்படி கணீர்னு இருக்குது. இது தொடர்பா ஜே.சி.டி. பிரபாகர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே நான் ரசிச்சு வந்த இசை உலகோட தனித்துவமான குரலான சகோதரி எல்லார் ஈஸ்வரி அவங்களோட இல்லத்துல சந்திச்சது ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சு. 1000 விளக்கு தொகுதியில வசிக்கக்கூடிய அவங்க கூட சேர்ந்து ஒரு இனிமையான உரையாடல் நடத்தணும். அன்போடு அவர் வந்து பாடிய சிறிய பாடல் அந்த சந்திப்பை மேலுமே சிறப்பாக்கிச்சு. இந்த இனிய தருணம் வந்து என்னைக்குமே நினைவில் நிற்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு வீடியோ காட்சிகள் வந்து இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலா போய்கிட்டு இருக்கு. என்னன்னா ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள் வந்து அந்த பாடல் சொல்லி பாட கேட்கிறாங்க. உடனே இவங்களுமே வந்து இயேசு ரட்சகன் பெயரை சொன்னால் அந்த சாங் பாடுறாங்க. இதை பார்த்து எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட குரல் வந்து அப்படியே இருக்குது, எப்படி அவங்களோட இளமை காலத்துல அவங்க வந்து குரல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அப்படி மாறாமலே இருக்குது. இந்த வயசுலயும் அவ்வளவு ஒரு உற்சாகம், அந்த குரல்ல வந்து ஒரு கம்பீரம், இது எல்லாமே இருக்குது. கண்டிப்பா அவங்களுக்கு வந்து கடவுளோட ஆசி என்னைக்குமே இருக்கும் அப்படின்ற மாதிரி இது சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லார் ஈஸ்வரியை பொறுத்த வரைக்கும் நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. சோக பாடல்கள், நடன பாடல்கள் அப்படின்னு எக்கச்சக்கமா சொல்லிக்கிட்டே போகலாம். காதல் பாடல்கள், இது எல்லாத்தையுமே தாண்டி மக்களோட மனசுல எது போய் சேர்த்துது அப்படின்னா கண்டிப்பா அம்மன் பக்தி பாடல்கள் தான். இன்னைக்குமே செவ்வாய் வெள்ளி இந்த கிழமைகள்ல நாள்தோறுமே இல்லத்தரசிகள் வந்து வீட்டுல கேட்கக்கூடிய பாடல் இவர்களோட பாடலா தான் இருக்கும். கண்டிப்பா காலையிலும் சரி மாலையிலுமே சரி இவங்க பாடின அம்மல் பாடல்களை வந்து ஸ்பீக்கர்ல போட்டு விட்டுட்டு அவங்களோட வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது இன்னைக்கு வரைக்குமே நாள்தோறுமே நிறைய வீடுகள்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து இப்ப பாடலைன்னா கூட அவங்களோட பாடல் வந்து தொடர்ந்து எல்லாரோட வீடுகள்லையும் எல்லா தெருக்கள்லையும் எல்லா கோவில்கள்லையுமே நாள்தோறுமே ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லார் ஈஸ்வரி அவங்களை ரொம்பவே பிடிக்குமா அப்படிங்கிறதையும், அவங்க பாடின பாடல்கள்ல உங்களுக்கு எந்த பாடல் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.